வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுதானா நகரில் ரூபாய் 35.36 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர் தேக்க தொட்டி முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். புதுச்சேரி எழுச்சி பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் செய்தித்துறை கணபதியை கண்டித்து பத்திரிகையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். எதிர்கட்சி தலைவர் உட்பட எம்எல்ஏக்கள் பங்கேற்பு. 2026 கூட்டணி ஆட்சி என்ற ஒரு காலம் காணும் என சொல்ல முடியாது, அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை என புதுச்சேரியில் தொல் திருமாவளவன் பேட்டி. கூட்டணி ஆட்சி என்று அதிமுக வெளிப்படையாக அறிவிக்கும் வரை கூட்டணி குறித்து முடிவு செய்ய முடியாது என கருத்து. புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுதானா நகரில் ரூபாய் 35.36 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை மற்றும் கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து அர்ப்பணித்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுதானா நகரில் ரூபாய் 35.36 கோடி மதிப்பீட்டில் 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியும் கட்டப்பட்டு நீர் உந்து குழாய்கள், நீர் பங்கீட்டு குழாய்கள், மோட்டார் பம்ப் செட்டுகள், 7182 புதிய குடிநீர் இணைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நீர்த்தேக்க தொட்டிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். உடன் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, பொதுப்பணித்துறை செயலாளர் ஜெயந்த்குமார், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்ரமணியன், பொது சுகாதார கொட செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் சுந்தரி, இளநிலை பொறியாளர் தனிகேவில் மற்றும் முதலியார்பேட்டை அரியங்குப்பம் தொகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் மக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி எழுச்சி பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் செய்தித்துறை கணபதியை கண்டித்து நடைபெற்ற பத்திரிகையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எதிர்கட்சி தலைவர் உட்பட எம்எல்ஏக்கள் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள செய்தி மற்றும் விளம்பரத்துறை உள்ளூர் பத்திரிகையாளர்களை புறக்கணித்து வருவதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து எழுச்சி பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் அண்ணாசிலை எதிரில் எழுச்சி பத்திரிகையாளர் சங்க கௌரவ தலைவர் மதி மகாராஜா தலைமையில் தலைவர் சுகந்தன், பொதுச் செயலாளர் அம்மா ஆறுமுகம், பொருளாளர் சத்தியமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா, உருளைப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முத்தியல்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன், சமூக இயக்க போராளிகள் தமிழர் களம் அழகர், மாணவர் கூட்டமைப்பு சாமிநாதன், தலித் அமைப்பு ராஜாம், 10 ரூபாய் நோட்டு சுந்தரராஜன், உழவர்கரை தொகுதி வக்கீல் சசிபாலன், தினசங்கு நாகதேவன், கலாம் வீழ்ச்சகம் தலைவர் ராஜாம், எழுச்சி பத்திரிகையாளர்கள் சங்க துணைத் தலைவர் புதுவை சுடர் சிவகுமார், சரவணி சுரேஷ், துணை பொதுச் செயலாளர் ஐடிவி ரவிச்சந்திரன், துணை பொருளாளர் பரணிச்சந்திரன், செயற்குழு உறுப்பினர்கள் புதுவை மறுபக்கம் முனியன், வாய்ஸ் ஆஃப் செல்லப்பா, ஏஜேகே சீனு, தீபம் முரளி, கமலா டிவி முகமது, எஸ் மீடியா மணி, தினக்குரல் சிவகுமார், தினப்பார்வை ரமேஷ், ரெயின்போ சுகுமார், உடன் விசாரணை தனசேகரன், ஐடிவி பழனி, நேயம் பூபதி மற்றும் 100க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர். கூட்டணி ஆட்சி என்ற ஒரு காலம் காணியும் என சொல்ல முடியாது, அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்றும் புதுச்சேரியில் தொல் திருமாவளவன் பேட்டியளித்தார். கூட்டணி ஆட்சி என்று அதிமுக வெளிப்படையாக அறிவிக்கும் வரை கூட்டணி குறித்து முடிவு செய்ய முடியாது எனவும் கருத்து தெரிவித்தார். முனைவர் முகமது ஜின்னா எழுதிய நோபல் ஜேர்னி என்ற புத்தக வெளியீட்டு விழா புதுச்சேரி கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் புத்தகத்தை வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி வர வேண்டும் என்பதை தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சி வலியுறுத்தி வருகிறது. அதற்கான சூழல் தமிழகத்தில் இன்னும் கனியவில்லை என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றார். கூட்டணி ஆட்சி என்பதை அனைத்து கட்சிகளும் பேச துவங்கியிருப்பது துவக்க நிலை என்று குறிப்பிட்ட திருமாவளவன், 2026 அதற்கு ஏதுவான காலம் இல்லை என்றார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று திமுக அல்லது அதிமுக சொல்கிறது என்றால் அது நடைமுறைக்கு சாத்தியமானது. ஆனால் கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் தங்களை விருப்பத்தை தெரிவிப்பது தற்போதைய நடைமுறைக்கு சாத்தியமானதால் என கேள்வி எழுகிறது என்று தெரிவித்தார்.
கூட்டணி ஆட்சி என அதிமுக வெளிப்படையாக இதுவரை சொல்லவில்லை. யூகங்கள் அடிப்படையில் தான் பேசப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கான சூழல் தற்போது இல்லை. இது குறித்து பொதுமக்களும் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். கூட்டணி ஆட்சி என்பது அரசியல் கட்சியின் மத்தியில் ஒருங்கிணைந்த பார்வை தேவை. ஆனால் அந்த அளவிற்கு விரிவான உரையாடல் நிகழவில்லை. தற்போதுதான் தொடக்க புள்ளியாக இருக்கிறது என்றார். 2026 கூட்டணி ஆட்சி என்ற ஒரு காலம் காணுகிறது என சொல்ல முடியாது. அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. மத சார்பற்ற கூட்டணி அமைந்ததிலும் இந்தியா கூட்டணி அமைந்ததிலும் விடுதலை சிறுத்தைகளுக்கு பங்கு உண்டு. அதை பாதுகாப்பதும் மேலும் மேலும் பலப்படுத்துவதும் விசிகவுக்கான நோக்கங்களில் ஒன்று என்று திருமாவளவன் தெரிவித்தார். கூட்டணியிலிருந்து விசிக வெளியேறப் போவதாக சில தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். அது உண்மையல்ல என்பது மறுபடியும் அழுத்தமாக தெரிவிக்கிறேன். ஏன் கூட்டணியை விட்டு போக வேண்டும்? கூட்டணி விட்டு வெளியேற வேண்டிய அவசியமே இல்லை என்று உறுதிபட தெரிவித்தார். திருக்காஞ்சி கோவிலில் நடந்த விழாவில் அர்ச்சகர்கள் இசை கலைஞர்களுக்கு விருதுகளை கவர்னர் கைலாஷ்நாதன் வழங்கினார். புதுச்சேரி மாநில ஆலய அர்ச்சகர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இந்து சமய சனாதன வேத ஆகம திருமுறை திவ்ய பிரபந்த வளர்ச்சி பெருவிழா திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த தொடக்க விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு வேத ஆகம திருமுறை திவ்ய பிரபந்த வளர்ச்சிக்கு சேவையாற்றிய அர்ச்சகர்கள் மற்றும் நாதஸ்வரம் தவில் வித்வான்களுக்கு விருதுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். அப்போது விழா குழு சார்பில் கவர்னருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. தொடர்ந்து திருக்காஞ்சி கோவில் வளாகத்தில் 108 அடி உயரத்தில் கட்டப்படும் சிவன் சிலையின் கட்டுமான பணிகளை கவர்னர் பார்வையிட்டார். பின்னர் கோவில் தரிசனமும் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார், மயிலம் பொம்மபுர ஆதீனம் சிவஞான பாலக சுவாமிகள், பிள்ளையார்பட்டி குரு முதல்வர் பிச்சில் சிவாச்சாரியார், திருப்பரங்குன்றம் குரு முதல்வர் ராஜா பட்டார், காரைக்கால் சர்வேஸ்வர சிவாச்சாரியார், கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன், தலைமை குருக்கள் சரவண சிவாச்சாரியார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் சார்பாக அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பின்மை, இதனால் போதைகள் சீரழியும் மாணவர்களுக்கு நீதி கேட்டு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் சார்பாக அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பு இன்மை, இதனால் போதைகள் சீரழியும் மாணவர்களுக்கு நீதி கேட்டு பேரணி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ராஜ்பவன் மற்றும் பாகூர் பகுதியில் உள்ள இளைஞர்கள் காங்கிரஸ் இயக்கத்தில் இணைந்தனர். மேலும் மாணவர் காங்கிரஸ் ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. மாணவர் காங்கிரஸ் தேசிய செயலாளரும் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் பொறுப்பாளருமான திரு ஸ்டீபன் ராமச்சந்திர ராஜா அவர்கள் ஆலோசனையின் பேரில் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் திரு டாக்டர் கே ஹர்ஷவர்தன் தலைமையில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காமராஜர் சாலையில் தொடங்கிய பேரணி நேருவீதியில் இறுதியில் முடிவடைந்தது. பேரணியை காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் எம்எல்ஏ கலந்து கொண்டு முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் துவங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் மாணவர் காங்கிரஸ் மாநில செயலாளர் திரு சூரியமூர்த்தி மற்றும் மத்திய மாவட்ட துணைத் தலைவர் சிவபிரகாஷ் ஆகியோரின் ஏற்பாட்டில் நெல்லித்தொங்கு தொகுதி அஜய், பாகூர் தொகுதி மனோஜ், ராஜ்பவன் தொகுதி கார்த்திக் ஆகியோரின் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட மாணவர் தங்களை மாணவர் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக மாநில காங்கிரஸ் தலைவர் திரு வி வைத்திலிங்கம் எம்பி அவர்களும், புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் திரு MNR பாலன், புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர் ராஜாராம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் மாணவர் காங்கிரஸ் செயல் தலைவர் நிதிஷ், பொருளாளர் கீர்த்திவாஸ், மத்திய மாவட்ட துணைத் தலைவர் ராமநாதன், மாநில பொதுச் செயலாளர் அமிர்த ஜோதி, மேலும் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ராஜ்பவன் தொகுதி என்ஆர் பிரமுகரும் வழக்கறிஞருமான ராம் முனுசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஐடிவி மேலாண் இயக்குனர் பாஸ்கரன் அவரது இல்லத்தில் நேரில் சென்று சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். ராஜ்பவன் தொகுதி என்ஆர் பிரமுகருமான வழக்கறிஞருமான ராம் முனுசாமி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஐடிவி மேலாண் இயக்குனர் பாஸ்கரன் அவர்கள் இல்லத்தில் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து ஏராளமானோர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் காலவாரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகமான PRTC-யில் கடந்த 14 ஆண்டுகளாக பணிபுரியும் மகளிர் நடத்துனர்களையும் 10 ஆண்டுகளாக பணிபுரியும் ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், AMCP பலன்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர்.
ஆனால் இதுவரை அரசு இவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. இந்நிலையில் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகமான PRTCL பணிபுரியும் தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் புதுச்சேரி அரசு சாலை போக்குவரத்து கழகம் பணிமனை முன்பு தொடர் கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் வேலைநிறுத்தம் உள்ளிட்ட தீவிர போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு தார் சாலை அமைத்து கொடுத்ததற்கும் மற்றும் குடிநீர் வாய்க்கால் அமைத்ததற்கும் உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சிவசங்கர் MLA அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் மற்றும் அனைவரும் நன்றிகளை தெரிவித்தனர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதி ரோஜா நகர் மெயின் ரோடு, டீச்சர்ஸ் காலனி, 10th கிராஸ், காமராஜர் நகர், வஉசி வீதி தார் சாலை அமைத்து கொடுத்ததற்கு மற்றும் குடிநீர் வாய்க்கால்கள் அமைத்ததற்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சிவசங்கர் MLA அவர்களுக்கு ஐஸ்வர்யம் ஆயில் மில் உரிமையாளர் சதீஷ்குமார் அவர்கள் ஏற்பாட்டில் தொகுதியில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் அழைத்து நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி அதிமுக மாநில கழக துணை செயலாளர் MLA திரு வையாபுரி மணிகண்டன் காவல்துறை துணைத் தலைவர் அவர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். வார நாட்களில் சட்டம் ஒழுங்கு காவலர்களும் புதுச்சேரி நகர பகுதியில் மூளை முடுக்கெல்லாம் புதுச்சேரி மாநில மக்களின் வாகனங்களை சோதனை செய்கின்றனர். இது தவறில்லை, சட்டப்படி சரிதான். ஆனால் வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகளின் நலம் காக்க முதலமைச்சரின் அறிவிப்பினால் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தும் வாகனங்கள் சோதனை செய்யப்படுவதில்லை. புதுச்சேரி கலால் சட்டப்படி சில்லறை மதுபான கடைகள் இரவு 11 மணிக்கும், ரெஸ்டோ பார்கள் இரவு 12 மணிக்கும் மூடப்பட வேண்டும். ஆனால் பெரும்பாலான ரெஸ்டோ பார்கள் இரவு 3 மணி வரை திறந்துள்ளது. அங்கே அளவுக்கு அதிக சத்தத்துடன் ஒலி எழுப்பி புதுச்சேரி மாநில மக்களின் நிம்மதியை சீர்குலைக்கின்றனர். சட்டத்தை மீறி செயல்படும் இந்த ரெஸ்டோ பார்களின் உரிமையாளர், மேலாளர் ஆகிய பணிபுரியும் ஊழியர்கள் அந்த இடத்தின் உரிமையாளர் மீது இதுவரை சட்டப்படி நடவடிக்கை எடுக்காதது ஏன்? இதுபோல் இன்னும் பல பிரச்சனைகள் உள்ளன. நியமிக்கப்பட்ட 300 காவலர்கள் கண்களில் இவைகள் ஏன் தெரியவில்லை? புதுச்சேரி மாநில மக்களின் வரி பணத்தில் தான் நாம் அனைவரும் சம்பளம் பெறுகிறோம். எனவே நமக்கு பாஸ் புதுச்சேரி மாநில மக்களை தவிர்த்து ஆட்சியில் இருக்கும் அரசியல்வாதிகள் கிடையாது என்றும் இனிவரும் காலங்களில் தங்களுடைய சிந்தனையும் செயலையும் புதுச்சேரி மாநில மக்களுக்காக இருக்கும் என்று நம்புகிறேன். அதிமுக மாநில கழக துணை செயலாளர் MLA வையாபுரி மணிகண்டன் காவல்துறை துணைத் தலைவர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். மங்களம் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் குறைகேட்பு கூட்டமானது SP வம்சதர் ரெட்டி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கிராமப்புற பகுதியில் அமைந்துள்ள மங்களம் காவல் நிலையத்தில் மக்கள் குறைகேட்பு கூட்டமானது மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சதர் ரெட்டி தலைமையில் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் மங்களம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பெரியசாமி முன்னிலையில் நடைபெற்றது. இதில் மங்களம் காவல் நிலையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கிராமப்புற பகுதிகளில் இருந்து குறைகேட்டு கூட்டத்திற்கு வருகை புரிந்த பொதுமக்கள் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுகின்ற குற்றவாளி மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் திருட்டு சம்பவங்களை தடுப்பதற்கு முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்திட வேண்டும். இரவு நேரங்களில் காவல்துறை ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். மேலும் குறைகேட்பு கூட்டத்தில் விளியனூர், நெட்டப்பாக்கம், காட்டிற்குப்பம், திருக்கனூர் காவல் நிலைய ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.